ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. இன்னும் 5 நாட்கள், அதாவது 10/10/2024 அன்று நல்ல செய்தி உன்னை தேடி வரும். அதுவரை இந்த ஒரு பதிவினை நான் ஒரு 4 நிமிடம் கேள் என் செல்லமே. இது பழனி முருகனின் அருள் வாக்கு. நீ எதை நினைத்து வருந்துகின்றாய் என்பது இந்த முருகப்பெருமானுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே இந்த நொடி பொழுதிலும் நீ அதைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். கவலைப்படாதே, நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ அடையப் போகும் அந்த வெற்றி இன்று வரை ஏன் தாமதமாகிறது என்று வருந்த வேண்டாம். தாமதம் கூட ஒரு நேரத்திற்கு நல்லதுதான். உனக்கு தாமதமாகும் அதே வேளை உனக்கு மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே. நீ நினைத்தது கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைப்பதை முதலில் நிறுத்திவிடு. ஏனென்றால் உனக்கு அது நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது. நீ ஒரு தனி மனிதன் இல்லை. உனக்கு பின்னால் உனக்கு துணையாக இந்த முருகப்பெருமான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நிச்சயம் நீ நினைத்தது போல இந்த முருகப்பெருமான் நீ கேட்டதை தரப்போகிறேன். பெறுவதற்கு ஆயத்தமாக இரு. உனக்கான வெற்றி நிச்சயம் என் செல்லமே, வெற்றி நிச்சயம். பிறகு வார், உனக்கான பெரும் மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது. நீ என்மேல் காட்டும் உண்மையான அன்பிற்கும் பக்திக்கும் உன்னை நான் உயிருக்கு உயிராய் காக்கின்றேன். உன்னிடம் இல்லாததை பற்றியும் உனக்கு கிடைக்காததை பற்றியும் நீ நினைத்து நினைத்து வருத்தப்படுவதில் ஒரு அர்த்தமும் இல்லை. ஏனென்றால் என் செல்ல பிள்ளைக்கு அனைத்து திறமைகளும் உனக்குள் தான் இருக்கிறது. நம்பினால் எதுவும் சாத்தியமாகும். கரையாததும் கரையும். இதுவரை நடந்ததெல்லாம் ஒரு கனவாக நினைத்து மறந்துவிடு. உனக்கு தேவையான கல்வியாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, நல்ல வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் என்னுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக உனக்கு நிச்சயமாக தரப்போகிறேன். எது வேண்டுமோ மகிழ்ச்சியாக இந்த முருகப்பெருமானிடம் கேள். நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். அதே நேரத்தில் உன்னை யாராவது தலை குனிய வைத்தால் தலை குனியாமல் நிமிர்ந்து நில். உன்னை யாராவது புகழ்ந்தோ சிறப்பித்தோ பேசினால் அங்கு தன்னடக்கத்தோடு இரு. அப்போது உனக்கு மேலும் வெற்றி தேரும். உன்னை யாராவது விமர்சித்தால் அவர்களிடம் மௌனமாக இரு. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது உனக்கு பின்னால் இந்த முருகப்பெருமான் இருக்கிறேன் என்று. ஆகவே அவர்களுடைய விமர்சனத்திற்கு சரியான பதிலை நிச்சயமாக தந்து விடுவேன். உன்னை யாராவது அன்பு செய்தால் அவர்களிடம் உன் தூய்மையான அன்பை வெளிப்படுத்து, செலுத்து. வழி சொன்ன யாருக்கும் உன் வாழ்க்கைக்கு வழி சொல்ல தெரியாது. அதனால் அவர்கள் சொல்வதை எல்லாம் நீ பெரிசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதுவரைக்கும் உனக்கு கிடைத்த கெட்ட பெயரையும் துன்பத்தையும் அவமானத்தையும் நான் இப்பொழுது சரி செய்து உனக்கான சிறப்பான வாழ்க்கையையும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியான வாழ்க்கையையும் தரப்போகிறேன் இந்த முருகப்பெருமான். அதை என்னுடைய ஆசீர்வாதத்தோடு பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உன்னை எப்படிப்பட்ட சிக்கலில் இருந்தும் உன்னை வெளியே கொண்டு வந்து விடுவேன். பயம், கவலை, விரக்தி இவையெல்லாம் உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் இரு. இது என்றைக்குமே உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். ஆகவே தோல்வி ஏற்படுகிறது என்று கவலைப்படாதே. நிச்சயம் அவற்றிலிருந்து வெற்றி பெறுவாய். நீ உன் லட்சியத்தில் கவனமாக தொடர்ந்து முன்னேறி கொண்டே இரு. உன் கடமையில் கண்ணும் கருத்துமாக தொடர்ந்து செய். பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளாமல் வழிவகுக்க முயற்சி எடு. ஆம், சற்று விழிப்புணர்வாக இரு என் செல்லமே. மற்றதை இந்த முருகப்பெருமான் நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டியதை இந்த முருகப்பெருமான் நல்லதாக நடத்தி காட்டத்தான் இதோ உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். என்னிடம் நீ எதை கேட்க விரும்பினாயோ அதை நிச்சயமாக நல்லதொரு செய்தி நிச்சயமாக உன்னை தேடி வரும். ஆம், இது பழனி முருகனின் அருள் வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.